உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பல்விந்தர் தான் ஷாலுவை இப்ப கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்கான். ராணு என்னாச்சு? ஏன் திடீர்னு இருமுற? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நேஹா தண்ணி எடுத்துட்டு வா. ராணு இருமலா இவ்வளவு சீக்கிரம் பரவுதா என்ன? இருமல் இல்லைங்க, இது திருட்டு. கிட்னாப்பிங் பத்தி இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இருமல் நின்று போச்சுல. இது ஒரு பழைய டெக்னிக் தான். ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். யூ மீன் ஷாக் தெரப்பி இன்ஸ்பெக்டர்? ஆனா அதால விக்கல் தானே நிக்கும். இங்க இருமல் சில நேரம் இதுவும் சரியாகும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், பல்விந்தர் தான் கிட்னாப்பர். ஆனா இப்ப அவன் ஷாலுவை கூட்டிட்டு எங்க போயிருக்கான்னு தான் தெரியணும். லக்ஷ்மி அவனை தான் பார்க்க போயிருக்கா. அதாவது ஷாலுவை காப்பாத்த பணத்தோட போயிருக்கா. அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மி ஷாலுவை காப்பாத்த அங்கதான் போயிருக்கணும். ஆமா, பல்விந்தர் திரும்பி வந்த விஷயத்த முதல்லயே நீங்க சொல்லி இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். ரிஷி லக்ஷ்மி கல்யாணத்தை தடுக்க அவன் என்னெல்லாம் பண்ணான். முதல்லயே சொல்லி இருந்தா சரி விடுங்க. இன்ஸ்பெக்டர் ராகேஷ் எல்லாம் பார்த்துப்பாரு. பல்விந்தர் தப்பிக்க முடியாது. டோன்ட் வரி. என் டீம் ஷாலு பல்விந்தர் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. அவன் ஷாலுவை கூட்டிட்டு ஆள் இல்லாத இடத்துக்கு போயிருக்கானா இல்ல வேற எங்கேயாவதான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க. 1 மணி நேரத்துல பல்விந்தர் அப்புறம் அவனோட கேங் எங்களோட பிடியில இருப்பாங்க. அண்ணி, இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. கனவுல கூட நினைக்கல. என் பையன் என் பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டான்னு. நான் சொல்ற வரைக்கும் இடத்த விட்டு அசைய மாட்டான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அத வேத வாக்க எடுத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் இருந்தான். ஸ்கூல் பிக்னிக் போகணும்னு அடம் பிடிச்சான். அப்ப கூட நான் வேண்டான்னு சொன்ன உடனே அவன் உடனே என் பேச்ச கேட்டு போகலன்னு சொன்னான். தன் முகத்துல அதுக்கான வருத்தத்தை கூட காட்ட மாட்டான். தெரியுமா? தெரியும். உனக்கே தெரியல கரிஷ்மா. அவன் பிறந்ததுல இருந்து நீ அவனை பாத்துக்கிட்டே இருக்கல கரிஷ்மா. ஐஸ்கிரீம்னா அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும். அவனோட ஃபேவரட்ல கேட்ட ஐஸ்கிரீம் தரலன்னா அவன் அதுக்காக சாப்பிட கூட மாட்டான். ஒரே ஒரு முறை நான் அவன்கிட்ட நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அம்மா உடம்பு கெட்டு போயிடுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா இன்னைக்கு அண்ணி, நான் அவ்வளவு தூரம் தடுத்து அவன் போயிட்டான் பாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த லக்ஷ்மி தான். அம்மா வருத்தப்படுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளுக்கு பெருசா ஹெல்ப் பண்றேன்னு அவ கூட கிளம்பி போயிட்டான். அண்ணி, அவன் படாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு வலிக்குது. அப்படியே சொக்கொன்னூரா உடையிற மாதிரி இருக்கு. எனக்கு நம்ம என்கிட்ட தான் குறை இருக்குன்னு தோணுது. இல்ல கரிஷ்மா, என்கிட்ட தான் குறை இருக்கு. நான் அவனை வளர்த்த விதம் சரியில்லாத என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆமா ஆமா, அதனாலதான் போயிட்டான். ஆமா ஆமா, உன்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு தான் அவன் போயிட்டான். ஏன்னா இந்த நல்ல கலாச்சாரத்தை நீ தானே கத்து கொடுத்த. அதான் மனிதாபிமானம், மத்தவங்கள மதிக்கிறது, அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு உதவி செய்யறது. அதனால இதெல்லாம் ஒரு குறையே இல்ல. நீ ரிஷிய நல்லா வளர்த்திருக்க நீலம். நீதானே அவனுக்கு ஒரு குருவா இருந்திருக்க. ஒருத்தருக்கு உதவி தேவைப்பட்டா, அதுவும் ஒரு பெண்ணுக்கு உதவி தேவைப்பட்டா யோசிக்காம செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்க. அவனும் நீ சொன்னதை மறக்கல. அதனாலதான் அவன் லட்சுமி கூட இருக்கான். அதோட என்னைக்குமே லக்ஷ்மி இந்த வீட்டோட மருமக தானே. அவன் ஒரு நல்ல மகனா நடந்துக்க பாக்குறான். ஏன்னா அவன் இந்த வீட்டு பையன். ஒரு நல்ல கணவனா இருக்கணும்னு தான் அவன் லக்ஷ்மி கூட போயிருக்கான். அதனால அவன் என்ன தப்பு செஞ்சான்னு நீ நினைக்கிற? எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஒன்னு நீயே குறை சொல்லிக்காத. நீங்க சொன்னது சரிதான். நான் தான் அவனை இந்த மாதிரி வளர்த்துட்டேன். யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும்னு நான் தான் கத்து கொடுத்தேன். ஆனா அதே நேரம் இன்னொரு பாடத்தையே நான் கத்து கொடுத்துருக்கணும். அதாவது எனக்கு பிடிக்காதவங்களுக்கு அவன் உதவ கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அட
இவ எப்ப கார் ஓட்ட கத்துக்கிட்டா? யாரு சொல்ற? டே முட்டா பையா, லக்ஷ்மியை தான் நான் சொல்றேன். இங்க நம்ம லக்ஷ்மிக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்டோல தான் சுத்துவா, இப்ப என்னடானா கார் ஓட்டுறா. ரொம்ப ஜாலியா இருக்கா போல. ஷாலு, லக்ஷ்மிக்கு டிரைவிங் தெரியுமா? இல்ல, ட்ரக் தான் அவ ஓட்டுவா. அப்படியா? ஹே ஹலோ, நீ எதுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்மள கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஐ நோ. அதே நேரத்துல கார்ல யார் இருக்காங்கன்னு தெரியும். யாரு? ரிஷி ப்ரோ. என்ன சொன்ன? இவன் என்ன சொல்றான்? நம்ம லக்ஷ்மி தானே இங்க கூப்பிட்டு இருந்தோம். ஏய், லக்ஷ்மிய கூட தானே வருவா. அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்துகிட்டு இருக்காங்க. டேய் குடு, ஒரு வேலை பண்றா. இவன் ரொம்ப பேசினானா வாயிலேயே போட்டு தள்ளு. நான் பாத்துக்கிறேன். அவளும் பேசினானா 2 பேரும் பாரபட்ச பக்கம் போட்டு. என்ன நீ ஒருத்தரை சுட ஏசி சொல்ற, சாவடிக்கிறா. வெட்ட சொல்ற? என்ன பண்ற நீ? முதல்ல டிசைட் பண்ண. நாங்க ரொம்ப அமைதியா இருப்போம். உங்களை திரும்ப அடிக்கலாம் மாட்டோம். ஷாலு, நீயே எடுத்து சொல்லு. இல்ல இல்ல, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். மதர் ப்ராமிஸ். பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? இங்க என்ன கேமா விளையாடுறோம்? பல்லு ரிஸ்க் எடுக்க மாட்டான். ரிஸ்க் அவங்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு 2 பேரும் வாயிலே சேர்த்து வட சொல்றான். இன்னைக்கு லக்ஷ்மி விஷயத்தை நான் முடிக்காம விட மாட்டேன். ஏய், முன்னாடி வராத, அங்கே நில்லு. பல்விந்தர் நீ அப்படின்னா நீதான் ஷாலுவ? அப்படி போடு. இப்படிதான் என்ன பார்த்து நீ பயப்படணும். நான் ஒண்ணும் தனியாளு கிடையாது. என்கிட்ட உன் ஹீரோ வேலை காட்டாத. ஏன்னா இங்க நான் தான் ஹீரோ, புரிஞ்சுக்க. ஆனா நீ தான் என்ன தேவையில்லாம வில்லனாக்கி இருக்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான்டா ஹீரோ. உண்மையான ஹீரோ கிட்ட தான் ஹீரோயின் இருக்கணும். எனக்கு ஹீரோயின் கிடைக்க போறா. அந்த லக்ஷ்மி கீழே இருக்கடா. லக்ஷ்மி கீழே இறங்க சொல்லு. இறங்க சொல்லுன்றல. லக்ஷ்மியா? ஆமா, லக்ஷ்மி தான். பின்ன என்ன மலிஷ்காவா? எனக்கு தேவை லக்ஷ்மி. முதல்ல அவளை கீழே இறங்க சொல்லு. லக்ஷ்மி இன்னும் இங்க வரலையா? ரிஷி ப்ரோ, நான் நீ எதுக்காக இப்ப டென்ஷனா இருக்க? என்னோட மாமா வந்தாச்சு. சூப்பரா ஃபைட் பண்ணுவாரு. என்னோட மாமா உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. காப்பாத்த வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி காமெடியா மாட்டிக்கிட்ட. ஷாலுவை கூட்டிட்டு போனா என்ன கொடுக்கணும் தெரியும்ல? 50 லட்ச ரூபாய் பணம் கேட்டேன்ல, கொண்டு வந்தியா? இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு. பல்விந்தர் தப்பிக்க முடியாது. அவன் எங்க இருக்கான்னு இப்ப தெரிஞ்சிடும். ஹலோ, என்ன? சரி. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? லக்ஷ்மியோட போனோட சிக்னல் கிடைச்சிருச்சு. லொகேஷன் அந்த ஆள் இல்லாத இடத்த தான் காட்டுது. லக்ஷ்மி அந்த இடத்துக்கு போயிருக்கான்னா அப்ப பல்விந்தரும் அங்கதான் இருக்கணும். சரி, சீக்கிரம் வாங்க. இன்ஸ்பெக்டர், நானும் உங்க கூட வரலாமா? சரிங்க, பாருங்க, உங்களுக்கு அங்க எந்த வேலையும் இல்ல. புரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிச்சு போயிடுவேன். அங்க லக்ஷ்மி, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ஓகே, வாங்க. தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.